வணக்கம். மயூரி கல்வித் திட்டம் வழங்கும் பாடப்பகுதியான குறிப்புகள். தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மே மாதத்தில் நடத்த இருக்கின்ற குரூப் 2 தேர்வுக்கான பாடப்பகுதியில் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி குப்தர். இதற்கு முந்தைய பகுதிகளில் நாம் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி ஓரளவிற்கு தேர்வுக்கு தேவையான பகுதிகளை நன்றாக அலசி ஆராய்ந்துள்ளோம். அதே அடிப்படையில் இப்பொழுது குப்த பேரரசை பற்றி, ஏனென்றால் இந்திய வரலாற்றில் பொற்காலம் என்று பாராட்டப்படுவது குப்தர்களின் காலம். ஏறக்குறைய 400 ஆண்டுகள் இந்திய வரலாற்றில் குப்தருடைய ஆட்சி காலம் நீடித்தது. இந்த பின்பகுதியாக தெரியக்கூடியதுதான் அவருடைய அடையாள சின்னம். நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட வடிவமைப்பு குமாரகுப்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். உலக அளவில் முதன்மையான பல்கலைக்கழகமாக விளங்குகிறது. அடுத்து இந்த பகுதிகளை படிப்படியாக பார்ப்போம். பொது ஆண்டு 300 முதல் 700 வரை இந்தியாவில் பல பேரரசுகள் உருவாகி தோன்றி மறைந்து வளர்ச்சியுற்று வீழ்ச்சியடைந்தன. இந்த நிலையில் குப்த அரசு தான் ஒரு கங்கை சமவெளி பகுதியில் முதலாக ஒரு பெரும் சக்தியாக உருவாகி துணை கண்டத்தின் பெரும் பகுதியை அரசியல் அடிப்படையில் ஒருங்கிணைத்தது. இந்த காலகட்டத்தின் போது காணப்பட்ட பொதுவான இயல்புகள்: நில பிரபுத்துவம் வேரூன்றியது. நிலப்பிரபுத்துவம்னா கிட்டத்தட்ட ஐரோப்பாவில் ஃபியூடல் ஸ்டேட்டும்பாங்க. இதை அரசருக்குத்தான் எல்லா நிலங்களும் சொந்தம். அதை பராமரிப்பது இயலாத காரியம். ஆகவே அரசர் அதை பல பிரிவுகளாக பிரித்து கொடுப்பார். அந்த நிலத்தை பெற்றவர்கள் அதை தங்களுடைய பகுதிகளில் மீண்டும் விவசாயத்திற்கு ஏற்றபடி தன் கீழ் உள்ள பகுதிகளை பிரித்து கொடுப்பார். அதிலிருந்து விளையக்கூடிய விளைபொருட்களை அரசருக்கு ஒரு பகுதியையும் மற்றதை பிரபுக்களுக்கும் பொதுமக்களும் பயன்படுத்தி வந்தனர். இதுதான் பிரபுத்துவ முறையின் பேர். இது நன்றாக ஒரு பெரிய ஆலமரம் போல் வேரூன்றி நின்றது. இதனால் செயல்திறன் மிக்க வணிக குழு ஏற்பட்டது. இந்த பிரபுத்துவத்தின் உபரியான பொருட்கள், உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் உள்நாட்டு சந்தையில் விற்றது போக உபரியாக கிடைத்த பொருட்களை கடல் கடந்த வாணிக குழுக்கள் சென்று வணிகத்தின் மூலமாக பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய செய்தனர். இதனால் குப்தர்கள் காலத்தில் வாணிபம் நன்கு சிறப்பு பெற்றது. இதன் விளைவாக நீண்ட காலமாக நல்ல அரசர்கள் ஆண்ட காலத்தினால் சமஸ்கிருத மொழியில் பல பெரிய படைப்புகள் தோன்றின. அதை பற்றி ஒவ்வொரு அடுத்த பகுதியில் தெளிவாக காண்போம். அதுபோக நுண்கலை, ஃபைன் ஆர்ட்ஸ், ஓவியம், இந்த கட்டிடக்கலை, சிற்பக்கலை ஆகியவற்றிலும் குப்தர்கள் காலம் சிறந்து விளங்கியது. மக்கள் எவ்வாறு வாழ்ந்தனர்? உயர் வர்க்கத்தினரின், உயர்ந்த பிரபுக்கள் அல்லது நில சுவாந்தார்கள், இவர்களுடைய வாழ்க்கை முறை உச்சத்தில் இருந்தது. கீழ்மட்டத்து மக்களுடைய நிலைமை சுமாராகவே இருந்தது. ஆகவே இவற்றையெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம்னா, இந்த சிந்துவெளியில் இந்த முறைகள்லாம் இல்லை. அதனால் இங்கு ஒரு மாறுபட்ட காலகட்டத்தை காண்கின்றோம்.
இந்த புத்தர்கள் காலத்தை எதை வச்சு உறுதி செய்வது? இந்த உறுதி செய்வதற்கு 3 வகைகளை பின்பற்றுகின்றனர். இலக்கிய சான்றுகள், 2வது கல்வெட்டு சான்றுகள், 3வது நாணய ஆதாரங்கள். அடுத்தது இலக்கிய சான்றுகளை எடுத்துக்கொண்டோம் என்றால், இலக்கிய சான்றுகளை பார்க்கும் பொழுது நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதின, பிரம்மா போன்றவர்களின் சரித்திர தகவல்கள். அடுத்தாற்போல் நாம் காணக்கூடிய சான்று என்ன, இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, அரசருக்கு கூறுவது போல் இதுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒரு அறிஞன் அரசருக்கு உபதேசம் செய்வது போல், கருத்துக்களை கூறுவது போல் இருக்கின்றது. அப்படி ஏற்பட்ட வல்லுநர்களுள் 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் ஒரு சிறந்த அவைக்குழு இருந்தது. அதில் சிறப்பானவர் நமக்கு காளிதாசர். இவர் இன்றளவுக்கும் உள்ள நிலைத்து நிற்கக்கூடிய சில படைப்புகளை எடுத்து தந்துள்ளார். அடுத்து வருபவர் விசாகதத்தர். இதுவும் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் விசாகதத்தர் தேவி சந்திரகுப்தர் என்ற ஒரு நூலில் குப்தர்களுடைய வரலாற்றையும், முத்ரா ராட்சசம் என்ற நூலில் குப்தருடைய எழுச்சியையும் பற்றி விரிவாக கூறியுள்ளார். புத்த சமண இலக்கியங்கள். இதற்கு முந்தைய மௌரியர் காலகட்டத்தில் புத்த சமண மதங்கள் செல்வாக்கு பெற்று வந்தன. குப்தர்கள் காலத்தில் இவை மங்கிவிட்டன. இந்து சமயம் மறுமலர்ச்சி அடைந்தது. ஆனாலும் அந்த புத்த துறவிகளும் சமண துறவிகளும் குப்தருடைய வரலாற்றை தங்களுடைய இலக்கியங்களில் சேர்த்து தந்துள்ளனர். அடுத்தாற்போல் பார்க்கக்கூடியது, நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான சான்று சீன பயணி பாகியான் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார். இவர் பல ஆண்டுகள் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி புத்த புனித இடங்களை பார்வையிடுவதற்கும் புத்தருடைய புனித பொருட்களை சேகரிப்பதற்கும் சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு குப்தர்கள் காலத்தில் தங்கி இருந்து ஆட்சி முறையை பற்றி விரிவாகவும் வரலாற்றை தந்திருக்கின்றார். அடுத்த போல் நமக்கு கிடைக்கக்கூடியது கல்வெட்டு சான்றுகள். இந்த படத்தில் பாருங்க, இடது பக்கம் கடைசியில், வலது பக்கத்திலும் சில படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வலது பக்கத்தில் மேல் மூலையில் இருக்கக்கூடியது மெகராலி இரும்பு தூண். இதுதான் குப்தர் காலத்தின் சிறப்புக்கு முக்கியமான காரணம். இதில் இந்த சாதனைகள் குறிக்கப்பட்டுள்ளன. குப்தர்களின் சாதனைகள் குறிக்கப்பட்டு உள்ளன. மெகராலி கல்வெட்டு. அடுத்தது அகமதாபாத் கல்வெட்டு. இடது பக்கம் இருக்கக்கூடியது அகமதாபாத். அகமதாபாத்னா கல்வெட்டு கோயில். அடுத்து இதனை பொறித்தவர் ஹரிசேனர். அவருடைய சமுத்திரகுப்தருடைய அவைப்புறவராக இருந்தவர். இந்த கல்வெட்டு 33 வரிகளில் தேவநாகரி ஸ்கிரிப்ட் சொல்கிற மாதிரியே எழுதுறது. தமிழ் எழுத்துக்களை படிச்சுட்டு இங்கிலீஷில் அப்படியே நன்றாக கவனியுங்கள், NANGA நன்றாக கவனியுங்கள், KAVA. இதுதான் தேவநாகரி ஸ்கிரிப்ட். அந்த எழுத்துக்களில் அவர்கள் எழுதினார்கள். அடுத்தது சமஸ்கிருத நூல்களும் மேலோங்கி நின்றன. அடுத்தது நாணய ஆதாரங்கள். வலது பக்கத்தில் பாருங்கள், இடது பக்கத்தில் ஒரு இது இருக்குது. புத்தர்கள் காலத்தில் தங்கத்தில் நாணயங்கள் வெளியிட்டார்கள். அதில் ஏராளமான நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன.
இதில் வலது பக்கத்தில் அந்த மெஹ்ரவலி கல்வெட்டுக்கு கீழ் பகுதியில் ஒரு படம், கையில் ஒரு இசைக்கருவி, அது சமுத்திரகுப்தருடைய உருவம். வீணை வாசிப்பதில் சமுத்திரகுப்தர் ஈடுபாடு அதிகமாக இருந்ததனால் அவர் வீணை வாசிப்பது போன்ற நாணயம் அவர் காலத்தில் வெளியிடப்பட்டது. அதுக்கு அடுத்து குதிரையில் தென்னிந்தியா வரை இந்தியாவின் நெப்போலியன் என்று பாராட்டப்பட்டார். அதை குறிக்கும் அளவில் தங்க நாணயத்தை வெளியிட்டாங்க. அதுபோக மற்ற நாணயங்களும் பொதுவாக வெளியிடப்பட்டன. இவற்றிலிருந்து தான் நாம் இதுவரை இந்த நாகரிகத்தினுடைய சிறப்புகளை நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த தொகுதியில் இதுவரை நாம் பார்த்ததை நினைவில் வைத்து முக்கியமான புள்ளிவிவரங்களை குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு, ஏனென்றால் குப்தர்கள் காலத்தில் உள்ள பகுதியில் தேர்வில் கேள்விகள் இல்லாமல் இருக்காது. ஏதாவது ஒரு வடிவத்தில் கேள்விகள் அமைப்பதற்கு நாம் பரிந்துரை செய்கின்றோம். அந்த பரிந்துரையின்படி நிச்சயமாக இதை நன்கு மாணவர்கள் கற்று பயனடைய வேண்டுகின்றோம். தொடர்ந்து அடுத்த பகுதியில் இதன் தொடர்ச்சியை காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றவர் உங்கள் மயூரி கல்வி திட்டத்தின் அன்பு நண்பன் மயூரி பி. தங்கவேல். நன்றி, வணக்கம்.